மேடையில் வீற்றிருக்கும் அன்பிற்கினிய தோழர்களே, ஆளுமைகளே, அரங்கத்தில் குழுமியிருக்கும் அன்பிற்கினிய தோழர்களே, ஹபீபி நிறைய போராட்ட விழாக்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அது ஒரு வகையில் நீண்ட தூரம் ஓடி 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 மூச்சிறைத்து நிற்கக்கூடிய எங்களுக்கு ஒரு புதிய காட்டை வெட்டி ஒரு புதிய தடத்தை திறக்கும் போது நிறைய பாம்பை, பள்ளியை, பூரானை, பூச்சியை, திரும்பி வராத இருண்ட குகைகளை எல்லாம் பார்த்த எங்களுக்கு இந்த பாராட்டுகள் இன்னும் 100 ஹபீபிகளை செய்வதற்கு ஊக்கமளிக்கும் என்பதால் நாங்கள் எல்லா பாராட்டு விழாக்களிலும் நாங்கள் கலந்து கொள்கிறோம். பிறகு என்னன்னா, அறிவு சார்ந்த மனிதர்களை மீட்டுவதுங்கிறது எத்தனையோ விருதுகள் கொடுக்கப்படுது. திரைப்பட சம்பந்தமான பத்திரிகைகள், மதிப்பெண்கள் போடக்கூடிய பத்திரிகைகள், எத்தனையோ மத்திய மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய விருதுகள் இப்படின்னு இருந்தாலும், உங்களை போன்ற களத்தில் நின்று பணியாற்றக்கூடிய எளிய மனிதர்களுடன் நின்று தன் வாழ்நாள் முழுவதும் எளிய மனிதர்களுக்காக போராடி கொண்டே இருக்கிற உங்களை போன்ற தோழர்களிடமிருந்து கிடைக்கும் இந்த பாராட்டுகளும் விருதுகளும் எங்கள் எல்லாவற்றையும் தாண்டி ரொம்ப மிக உயர்வானதாகவும் மிக உயிர்ப்பானதாகவும் நாங்கள் கருதுகிறோம். அதை ஒருபோதும் நாங்கள் சொல்வதற்கு தயக்கமும் இல்லை, அதை மறக்கவும் மாட்டோம். முதல்ல மன்னிக்கணும் எல்லா தோழர்களுக்கும். ஏன்னா இது காலையில் நீண்ட நாட்களுக்கு முன்பே தோழர் கணேசன் அவர்கள் என்னை அழைத்து நீண்ட நாட்களுக்கு முன்பே தேதி வாங்கி நிறைய முறை என்னை போன்ல பேசி இந்த நிகழ்வு திட்டமிடப்பட்டு குறித்த தேதியில் குறித்த நேரத்தில் காலையில் இன்னைக்கு நடந்துருங்கிறதுல ரொம்ப தோழர்கள் ரொம்ப கவனமா இருந்தாங்க. ஆனா என்னன்னா, கொஞ்சம் திடீர்னு நிறைய இடங்கள் ஹபீபி இன்னும் ஐரோப்பிய நாடுகள்ல இன்னும் ரிலீஸ் ஆகல, இன்னும் அரபு நாடுகள்லயே நிறைய இடங்கள்ல ரிலீஸ் ஆகல, தமிழ்நாடுகள்லயே நிறைய ஊர்கள்ல இன்னும் ரிலீஸ் ஆகல, பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கையிலுமே ரிலீஸ் ஆகாம இருந்தது. இப்போ திடீர்னு உங்க படத்தை இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அங்க போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. அது போயிட்டு நேற்றே திரும்பிடலாம் அப்படின்னு நேற்று மாலை ஃபிளைட் டிக்கெட் போட்டிருந்தோம். பட் நேற்று என்னன்னா, அங்க மதிப்புக்குரிய ஸ்ரீலங்கா காங்கிரஸ் தலைவர் மதிப்புக்குரிய ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இங்க தலைவர் திருமா எழுச்சி தலைவரோட திருமாவோட ஒரு ஷோ பார்த்தாரு ஹபீபி. அவர் இங்க பார்த்துட்டு அவருக்கு படம் ரொம்ப நெகிழ்வா பிடிச்சு போனதுனால அதை கிழக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு காட்டணும், அதனால கிழக்கு இலங்கையில இந்த படத்தை திரையிடணும் அப்படின்னு அவர் விரும்பினாரு. அது என்னன்னா தோழர்களே, நான் போனது கொழும்புக்கு. ஆனா கொழும்புல இருந்து கிழக்கு இலங்கை போறது கேட்டீங்கன்னா 400 கிலோமீட்டர் பயணம் போகணும். விமானம் போக்குவரத்தோ இல்ல உடனே கிடைக்கக்கூடிய ரயில் வசதிகளோ இல்லைங்கிறதுனால கார்லே பயணம் போய் திரும்பி வரக்கூடியதுனால கொஞ்சம் நேரம் அதிகமா எடுத்துக்கிட்டது. நேற்று வர முடியல. இன்னைக்கு காலையில வந்துடலான்னு பார்த்தா அதுக்கு சேருவதற்கான விமானம் இல்லை. நேற்று இரவு முழுக்க பயணிச்சு காலை 6 மணிக்கு கொழும்பு விமான நிலையம் அங்கிருந்து சென்னைக்கு சென்னையுடைய விமானத்திலிருந்து இங்க வந்திருக்குது. கூட நேரத்துக்கு வர முடியல. எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். தோழர்களே, எனக்கு திருப்பூர் எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா உழைக்கும் மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இந்த நாட்டுடைய எளிய மனிதர்கள் தொலைச்சுக்கலாம் அங்க வந்தா அப்படின்னு ஒரு நகரம் எப்போதுமே ஆற தழுவி அரவணைக்கக்கூடிய நகரமா அது இருந்திருக்கு. அதனால சிவகாசியை போன்ற திருப்பூரை போன்ற நகரங்களை நான் எப்போதுமே ஒரு அரவணைக்கக்கூடிய ஒரு நகரமா தான் நான் பார்ப்பேன். அதனால எனக்கு திருப்பூர் மீது எப்போதுமே ஒரு காதல் இருக்கு. பிறகு என்னுடைய மனைவியும் திருப்பூர் தான். என்னுடைய மனைவி
இருதயராஜ் அப்படிங்கிற ஒரு தோழருடைய மகள். அதனால அவங்களுக்கு பேர் ஜென்னி மார்க்ஸ்னு வச்சிருந்தாரு. என்னுடைய மனைவி ஜென்னி மார்க்ஸ் திருப்பூர்ல, அவங்க இங்க வந்து திருப்பூர்ல பிறந்து வளர்ந்து ஜெயபாய் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. வந்து அதனால வந்து எனக்கு திருப்பூர் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். எல்லாத்தையும் தாண்டி தோழர்கள் சம்சுதீன் கீதா, பதியம் பாரதிவாசன், இங்க இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள், நீண்ட கால நண்பர்கள் வந்து திருப்பூரை சேர்ந்தவர்கள். எழுத்தாளர்களா ரொம்ப பிடிச்சவங்க, நண்பர்களா ரொம்ப பிடிச்சவங்க. அப்புறம் தாமியேசா தொடர்ந்து வந்து திருப்பூர் கிளை வந்து ரொம்ப தீவிரமா கலை பண்பாட்டு தளத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனாலையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து அப்புறம் என்னுடைய தயாரிப்பாளர்கள் நேசம் என்டர்டைன்மெண்ட்ல சாகுல், அவருடைய மகள் திருமணம் நேற்று, அதுக்கு போக முடியல. சார் தான் போய் அந்த குறையை தீர்த்து வச்சாரு. சார் என் கூட எல்லாம் வர்றதுக்கு நன்றியும் சேர்த்து கல்யாணத்துக்கு என் சார்பாக போனதுக்கு நன்றி உங்களுக்கு. பிறகு வந்து நேசம் என்டர்டைன்மெண்ட் அவங்க வந்து திருப்பூர்ல வந்து அவங்க தொழில், அவங்களுடைய கம்பெனி இருக்கு. ஸோ இந்த ஹபீபி உருவாக்கத்தில் திருப்பூருடைய உழைப்பும் இருக்கு வந்து. ஸோ அதனால திருப்பூர் ரொம்ப ஸ்பெஷல். தோழர்கள் வந்து கணேசன் தோழர் வந்து கூப்பிட்டு படம் வந்து நண்பர்கள்லாம் சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு சிறப்பான திரையிடல் ஏற்பாடு செஞ்சு எல்லாரையும் வரவழைச்சு ஒருங்கிணைச்சு அந்த திரையிடலை ரொம்ப வெற்றிகரமாக நடத்தி நிறைய போட்டோலாம் அப்டேட் பண்ணியிருந்தாரு. அவங்களோட நம்ம கௌரி தோழரும் சேர்ந்து நிறைய மாதர் சங்கம் தோழர்கள் எல்லாம் கூட்டு வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே அந்த புகைப்படங்கள்லையும் வீடியோக்கள்லையுமே ரொம்ப நிகழ்வா பேசியிருந்தாங்க. ஸோ அந்த நிகழ்வை ஒருங்கிணைச்சு இந்த படம் குறித்து ஒரு கலந்துரையாடலை கொண்டு வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு வெற்றிகரமாக நிகழ்வா நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க. தோழர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா வந்து இந்த படம் வந்து காலத்தின் தேவையாக காலம் உருவாக்கி கொண்ட ஒரு படைப்பை தான் பார்க்கிறேன். காலம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சாரார் மீது தொடுக்கப்படக்கூடிய மிக மோசமான வந்து ஒரு வன்மத்தில் இருந்து அவர்களை பற்றிய ஒரு ஒரு நிறைய பேர் சொல்லும்போது சொல்றாங்க இல்லையா, காட்டுறது நல்லதா, எனக்கு நல்லதெல்லாம் காட்டவே இல்லை, இருக்கிறத காட்டணும் அவ்வளவுதான். இது நல்லதா காட்டணும்னு சொல்ல காட்டவே இல்லை. மேபி வந்து இங்க என்னன்னா இங்க வேறொன்றா சொல்லப்படுறதுனால வந்து உண்மையை சொல்றதுனால எல்லாருக்கும் வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தோழர்களே, இந்த படம் வந்து நடிகர்கள் கஸ்தூரிராஜா சார் சொன்ன மாதிரி எந்த நடிகர்களுமே வந்து இல்லாத ஒரு படம். இஸ்லாமியர்கள் பற்றிய தவறான கற்பிதங்களை, கட்டுக்கதைகளை மட்டுமே இந்த படம் உடைக்கல. தமிழ் சினிமாவுக்குள் நிலவி இருந்த சில கட்டுக்கதைகளையும் கற்பிதங்களையும் சேர்த்து தான் உடைச்சிருக்கு. வந்து எப்படின்னா, வில்லன் இந்த படத்துல கிடையாது, மயிர்கூச்சரியும் வசனங்கள் கிடையாது, திடுக் 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 திருப்பங்கள் கிடையாது, கூஸ் பம்ப்ஸ் வரக்கூடிய டயலாக்ஸ் கிடையாது, வன்முறை காட்சிகளோ இல்லைன்னா வந்து ரொம்ப லவ்வையோ இல்லைன்னா வந்து எல்லாத்தையுமே ரொமான்டைசைஸ் மிகைப்படுத்தக்கூடிய காட்சிகளும் கிடையாது. ஒரு நதி மெல்லமா வந்து ஓடுறத பாக்குற மாதிரி, அந்த நதியை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி நம்ம இந்த படத்தை பார்க்கிற மாதிரியான ஒரு அனுபவம் தான் இந்த படம். ஆனா இது எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு வாழ்க்கையை அசலாக சொன்னால் நாங்கள் அந்த படத்தை கொண்டாடுவோம் என்பதை மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள். வந்து அதுக்கு அந்த அப்ப தமிழ் சினிமாவில் வணிக ரீதியாக அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தேவையில்லை. அது கஸ்தூரிராஜா சார் மாதிரி நீண்ட அனுபவங்கள் உள்ள இயக்குநர்களுக்கு தெரியும். சினிமா வந்து மக்கள் எல்லா காலகட்டத்திலுமே தெளிவா இருந்திருக்கிறாங்க. சார் என்ராசாவின் மனசுல ராஜகிரண ஹீரோ ஆக்கும் போது ஒரு 100 பேர் ஐடியா சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் அதை மீறி வந்து அங்க இருக்கிற அது வரைக்கும் இந்த கருப்பியத்தை உடைக்கிறாரு. ஹீரோனா இப்படித்தான் இருக்கணும். அப்ப ராஜகிரண் மாதிரி ஒரு ஹீரோ உருவாக்கி வெற்றி அடைகிறாரு. பராசக்தி மாதிரி படம், விடுதலை ராகம் மாதிரி படம், பூவே பூச்சடா மாதிரி ஒரு படத்துல தன் பேத்தி திரும்பி வருவா அப்படின்னு ஒரு மணியை மாட்டி வச்சுட்டு காத்திருக்கிற ஒரு பூங்காவனத்தம்மா கிழவிங்கிற ஒரு ஒரு வயதான அம்மாவுடைய கதையும் இங்க ஓடி இருக்கு. அப்ப ஒரு வகையில சொல்லப்போனா வந்து ரொம்ப தனித்துவமா படம் பண்ணணும், இல்ல பிடிவாதமா படம் பண்றோம் அப்படின்னு எங்களை சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது ஒரு வகையில சொல்லப்போனா அது மக்கள் மீது நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கைன்னு சொல்லலாம். இந்த மக்கள் சரியான ஒன்றை சொல்லும் போது அவங்க எதிர்த்துப்பாங்க. அப்புறம் எனக்கு அதுல மக்கள் மாறிட்டாங்க, அவங்க வேல்யூஸ்லாம் இப்ப கிடையாது,
அதெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வந்துட்டாங்கன்னு இது அதுவே ஒரு கார்பரேட்டோடைய யுத்தி தான். இங்க இருக்கக்கூடிய ஒரு கார்பரேட் தான். அப்படி இல்லை, வந்து மக்கள் எப்பவுமே ரொம்ப நெகிழ்ச்சியாக உணர்வுபூர்வமா இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அது இல்லைங்கிறத உருவாக்குறதே வந்து ஒரு வகையான மேற்குலக கார்பரேட்டுகளுடைய ஒரு உத்தியா இருக்கிறதுனால நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன நம்புறேன்னா, எப்போதுமே கண்ணீர் இருக்கு, எப்போதுமே அன்பு இருக்கு, எப்போதுமே காதல் இருக்கு, எப்போதுமே தந்தைக்கு மகனுக்குமான ஒரு உணர்ச்சி மிகுந்த தருணங்கள் இருக்கு. அதுல எங்கேயுமே மாற்றங்கள் இல்லவே இல்லை. எங்க அப்பா என்னை குறித்து வருத்தப்பட்டார், நான் என் மகளை குறித்து வருத்தப்படுகிறேன், என் மகள் என் மகளை குறித்து வருத்தப்படுவார். அது எல்லா காலகட்டத்திலுமே இருக்கு. அதனால நம்ம ஒரு உணர்வு ரீதியான ஒரு கதையை சொன்னா நிச்சயமாக அது ஓடுன்னு இருந்தது. அப்புறம் நண்பர்களே, நடிகர்கள் பெரிய அளவுல வேல்யூ இல்லாததுனால நிறைய திரையரங்குகள் கிடைக்கல, அதான் உண்மை. அதான் இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, வர்த்தக சூழலே மாறிடுச்சு. நிறைய திரையரங்குகள், குறிப்பா வந்து இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய நிறைய ஏரியாக்கள்லயே படம் ரிலீஸ் ஆகல. நேற்று நான் போய் ஹபீபி வந்து இலங்கை கொழும்புல போய் பிவிஆர்ங்கிற தியேட்டர்ல பாக்குறேன். அந்த தியேட்டர்ல நிறைய இஸ்லாமிய பெண்கள் இங்க வந்த மாதிரி ஹிஜாப் போட்டு நிறைய வர்றாங்க. ஓ, ஹபீபிக்கு வர்றாங்கன்னு பார்த்தா அவங்க அப்படியே எல்லாம் கட்டா குஸ்திக்கு போறாங்க. சரி, நான் டிக்கெட் எடுக்கலான்னு போய் பார்த்தா டிஸ்பிளேல, அதாவது கவுண்டர்ல கீழே உட்காந்து டிக்கெட் கொடுக்குறவங்க மேல டிஸ்பிளேல ஹபீபிக்கான போஸ்டரே இல்லை. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து சில நேரங்கள்ல மக்கள் உள்ள வர்றதுல வந்து நடிகர்கள் யாரு, ஏன்னா இன்னைக்கு ஒரு திரையரங்குக்கு வந்து படம் பார்த்துட்டு திரும்புறதுங்கிறது போட்ட ஒரே ஒரு தியேட்டரை வந்து ஒரு ஷோ போராடி நாங்க வாங்கின தியேட்டர்ல அடுத்த நாளே 3 ஷோலாம் ஓடிச்சு. ஒரே ஒரு திரையரங்கம்னு மால்களை பெரிய பெரிய வணிக வளாகங்கள்ல ஒரு ஷோக்கு யோசிச்சு தியேட்டர், இந்த தியேட்டர்ல எல்லாம் எங்களுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல 4 ஷோ 5 ஷோலாம் ஓடிச்சு. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பெரிய நடிகர்கள் இல்லாம, குத்துப்பாட்டு இல்லாம, காமெடி ட்ராக் இல்லாம, ரெட்டையர்த்தம் இல்லாம, இன்னும் சொல்ல போனா பகையை கொம்பு செய்தி விட்டு 2 தரப்புகளை எதிர் தரப்பா நிறுத்துறதுக்கான ஒரு ஒரு அந்த மாதிரியான விளையாட்டுகள் எதுவுமே இல்லாம சீரியஸாவே ஒரு வாழ்க்கையை பக்கத்து வீட்டுல என்ன நடக்குங்கிறத எட்டி பார்க்கிற மாதிரியான ஒரு அனுபவத்தை 4 வாரங்களுக்கு மேல் மக்கள் ஓட்டிருக்காங்கிறதே பெரிய வெற்றி தான். வந்து நான் நிறைய திரையரங்குகளுக்கு போனோம், சார் நானும் போனோம். வந்து சார், நீங்க இந்த இத்தனை தியேட்டர்களுக்கு என் கூட வரலன்னா கூட என் படத்துல நீங்க நிச்சயமா இருப்பீங்க சார். சில நடிகர்களோட எப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த படத்துல சில நடிகர்களை நம்ம வந்து கண்டிப்பா சேர்ந்து வேலை செய்யணும்னு நம்ம நினைப்போம். வந்து ஆனா சில நடிகர்களுக்காகத்தான் நம்ம அடுத்த என்ன கதை எழுதினாலும் கதாபாத்திரத்தை எழுதணும்னு தோணும். கஸ்தூர் ராஜா சார் அப்படி ஒரு நடிகர். நம்ம எந்த கதை எழுதினாலும் அவருக்கு ஒரு கதாபாத்திரம், யூசுப் கதாபாத்திரம் மாதிரி ஒண்ணு எழுதணும். என்னுடைய மனசுல எப்பவுமே நீங்க அந்த உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க சார், அதுல மாற்று கருத்தே இல்லை. தோழர்கள் கலப்பிரர் தோழர் ரொம்ப அழகா சொன்னார். வந்து மறுமணம் குறித்து வந்து தோழர், இப்போ இங்க என்ன இருக்குன்னு நான் சொல்றேன் இல்லையா, தமிழ் சினிமா சமீப காலமாக அரசியலை வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. வந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா, காகித மில்லத்து எல்லா வளமும் பெற்ற மொழி எங்கள் தமிழ் மொழின்னு காகித மில்லத்து கீழே காகித மில்லத்து காட்டுறதே ஒரு அரசியல். 110 வருட கால தமிழ் சினிமாவில் காகித மில்லத்தை முதல்ல காட்டிய திரைப்படம். அதை காட்டி அதற்கு கீழே எல்லா வளமும் பெற்று அரசியல் போடுறது ஒரு அரசியல். ஆனா என்னன்னா, இப்ப எப்படி இருக்கும் டிஸ்கஷன்ல சொல்லுவாங்க, காகித மில்லத்து தான் சட்டசபையில முதல்ல வந்து எங்கள் மொழி தமிழ் மொழின்னு பேசினார்னு ஒரு உணர்ச்சி பொங்க ஒரு டைலாக் வைங்க சார் அப்படின்னு. வந்து இப்ப நான் என்ன சினிமாவை நினைக்கிறேன்னா, வந்து மக்கள் ஒன்றை புரிந்து கொள்வார்கள் என்றால் அவர்களுக்கு நம்ம ரொம்ப போட்டு அவங்களை வந்து படுத்தக்கூடாது. ஆனா இந்த படத்துல இப்ப இவ்வளவு டீட்டெயிலா நீங்க எல்லாரும் பேசுறீங்கல்ல, அதுக்கு மேல என்ன நம்ம உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு? ஒண்ணுமே சொல்ல வேண்டியது இல்லை. அப்ப அப்படிதான் இந்த கிளைமாக்ஸ்ல வந்து அந்த பொண்ணு யாரு, அந்த மாளவிகா மனோஜ் கேரக்டர், அவங்க நிலோஃபர் கேரக்டர், நிலோஃபரை ஒரு பிரிந்த காதலன் பிரிந்த காதலியை சேரவே இல்லை கிளைமாக்ஸ். அந்த கிளைமாக்ஸ் வந்து 1500 வருடங்களுக்கு முன்பு கணவன் இறந்தால் மனைவி இறந்து விட வேண்டும், உடன்கட்டை ஏறி சிதையாகிவிட வேண்டும் என்று சொல்லப்பட்ட காலகட்டத்தில் இப்ப கூட ஒரு ஐடி கம்பெனிலேயோ இல்ல கை நிறைய சம்பாதிச்சு குடும்பத்தையே காப்பாற்றுற ஒரு பெண்ணா இருந்தா கூட என்ன சொல்லுவாங்கன்னா, கணவன் இல்லாம அவங்க கணவனை பிரிஞ்சிருந்தாவோ இல்ல கணவனை வந்து இறப்புக்கு பிறகோ ஒரு குழந்தை இருந்து ஒரு மறுமணம் செய்யலான்னு போனா, உனக்கு எதுக்கு வந்து கல்யாணம் கேட்குது, நீ பேசாம அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுவே ஒரு ஆணுக்கு இருந்து வச்சுங்களேன், அவர் ஒரு மகளோட இருக்காருன்னா, பாவம் ஒரு குழந்தைய வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாரு அப்படின்னு.
ஸோ அப்படி சொல்லப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வயதானாலும் பரவாயில்லை, நரைத்து கிளப்பருவம் எய்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாலும் பரவாயில்லை, மறுமணம் செய்து கொள்ளுங்கள். இப்ப திருமணம் என்பதே ஒரு ஒப்பந்தம் தான். ஒருத்தரோட நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை, நமக்கு ஒரு பிசினஸ்ல எப்படி ஒரு ஒப்பந்தம் போடுறோம், அந்த ஒப்பந்தத்தை கரெக்டான முறையில் ஹானர் பண்ண முடியாம, ஃபாலோ பண்ண முடியாம அந்த ஒப்பந்தத்தை எப்படி முறிக்கிறதுக்கு உரிமை இருக்கோ, அதே மாதிரி ஒரு திருமணத்தையும் முறிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அது ஆணுக்கும் இருக்கு, ஆணை போல பெண்ணுக்கும் இருக்கு. அப்ப இந்த படம் ஆக்சுவலா சொல்ல போனா அந்த கிளைமாக்ஸ் பல வாசல்கள் வழியாக அந்த கிளைமாக்ஸை பார்க்க முடியும். அந்த பொண்ணு சொல்றால 4 சுவர் எப்படி வீடாகும் அப்படிங்கிறது, அவங்க அம்மா அந்த பொண்ணை அடிக்கும் போது சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் ஆம்பளை அடி, சேரி கண்ட இடத்துல மிதிப்பான், தண்ணி கண்ட இடத்துல கழுவான், நம்ம பொம்பளைங்க 4 சுவத்துக்குள்ளதான் நம்ம வீடு, உலகம், வாழ்க்கை எல்லாமே அவங்க அம்மா அழுது சொல்லியிருப்பாங்க. அடுத்த தலைமுறையா வரக்கூடிய ஒரு பெண் அந்த அம்மாவுக்கான பதிலா தான் சொல்றாங்க, 4 சுவர் எப்படி வீடாகும் அப்படின்னு. இப்படியே எடுத்துக்கலாம். நீ திருமணம் பண்ண வந்திருக்கிறியா, இல்ல நான் சும்மா இருக்கேங்கிறக்க எனக்கு ஒரு மேரேஜ் அப்ளிகேஷன் எல்லாம் போடாத, கல்யாணம் பண்ணி வழக்கம் போல 4 சுவத்துக்கு உட்கார வைப்ப, 4 சோறு எப்படி வீடாகும், நான் அதுக்கெல்லாம் ரெடியா இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு முடிவாக கூட நம்ம எடுக்கலாம். அதனாலதான் அந்த முடிவை நான் என்ன பண்ணேன்னா ஆடியன்ஸ் கையில கொடுத்துட்டேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை நீங்க எழுதிக்கங்க அப்படின்னு. மறுமணத்தை அதுல கொஞ்சம் என்னுடைய ஆஸ் எ ரைட்டரா இந்த படத்துல நாங்க டைரக்டரா இந்த படத்துக்குள்ள உட்கார்ந்து ஒர்க் பண்ணும்போது மறுமணம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த கிளைமாக்ஸை எழுதணும். மேபி இந்த கதையில நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொன்னீங்களா ரொம்ப அழகா அந்த சாலிகா கேரக்டர் பாத்தீங்கன்னா, கல்யாணம் முடிஞ்சு தலையில முந்தானையை போட்டு வீடுக்கு வரும்போது பின்னாடி ஜமுக்காலமும் தலையணையும் வச்சு அந்த கல்யாண சீரா கொண்டு வருவாங்க. அதே ஜமுக்காலம் தலையணை அந்த சாட்சி தன் கணவனுக்கு லெட்டர் கேசட் பேசி அனுப்பி லெட்டர் எழுதி கொடுக்கும்போது பரன்ல மேல இருக்கும். அதே ஜமுக்காலம் தலையணை தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கறதுக்காக வேற யாரோ பேர் சொக்கம்பட்டி ஹமீதுங்கிற பேர்ல ஒரு அத்தர் பாக்ஸ் எடுத்துட்டு உனக்கு தான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுக்கும் போது அவங்க அந்த ஜமுக்காலத்தை விரிச்சுக்கிட்டு தான் அதை பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஜமுக்காலத்தை பாருங்க, இந்த ஜமுக்காலம் அந்த கல்யாணத்துல கொண்டு வந்தது இல்லையா அப்படின்னு ஒரு திரைமொழி இருக்கு. எனக்கு நான் அந்த திரைமொழியை கொஞ்சம் வேண்டான்னு இந்த படத்துல முடிஞ்சு. என்னன்னா, ஆடியன்ஸ் நம்மளை விட ரொம்ப அறிவுபூர்வமானவங்க, அவங்க அதை உணர்ந்து கொள்ளட்டும் அப்படிங்கிறதுனால நிறைய இடங்கள் அப்படித்தான் நாங்க இது பண்ணோம். அப்புறமா ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு முஸ்லீம் சினிமாங்கிறது இப்போ தோழர்கள் அவங்க சொன்னாங்க என்னன்னா, முஸ்லீம் சமூகமே இதை எதிர்த்துக்கிட்டு இருக்கு. முஸ்லீம் சமூக ஆக்சுவலா ஒரு மாரி செல்வராஜுக்கோ இல்ல ரஞ்சித்துக்கோ இல்ல வலதுசாரிகள்ல இருந்து வரக்கூடிய ஒரு மோகன்ஜிக்கோ இல்ல ராஜமௌலிக்கோ இல்ல எந்த சித்தாந்தத்தை பேசக்கூடியவர்களா இருந்தாலும் அந்த சித்தாந்தத்தின் மீது முரண்பாடு இருந்தா பிரச்சனை இருக்கும். அந்த சித்தாந்தம் சரியில்லை, அந்த கருத்தியல் பிரச்சனை இருக்குன்னு சினிமாவே சரியில்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா என்னன்னா, அது சின்ன ஒரு திருத்தம் தோழர், இந்த படத்தை இன்னைக்கு திருப்பூர்ல இந்த படம் பாராட்டு விழாவுக்கு கொண்டு நின்னதுல இஸ்லாம் சமூகத்துடைய பங்களிப்பு நிறைய இருக்கு. அந்த கடையனூர் ஊருக்குள்ளார டைரக்டர் அமீர் கேட்டாரு, எப்படி இவ்வளவு ரியலான லொகேஷன்ல ஷூட் பண்ணீங்க? ஏன்னா 110 வருஷங்களாக தமிழ் சினிமா முஸ்லீம்களை பேச மட்டும் இல்ல, முஸ்லீம் பள்ளிவாசலுக்குள்ளே போக முடியாது. ஆனா இந்த ஊர்ல நாங்க ரியல் பள்ளிவாசலுக்குள்ள போனோம், ரியலா வீடுகளுக்குள்ள போனோம். அதுக்கு எல்லாமே முஸ்லிம்ஸுடைய அபரிதமான சப்போர்ட் இருந்தது. குறிப்பா இந்த படத்துடைய ரைட்டர் VS முகமது அமீன், அவர் சமரசம் பதிப்பகத்துடைய ஆசிரியர், அவரும் அவருடைய உறவினர்கள் எல்லாருமே எங்களுக்கு கொடுத்த சார் அந்த அது அந்த அதுதான் ஒரு சாருக்கு எடுத்த ஃபர்ஸ்ட் ஷாட். இந்த பள்ளிவாசல்ல நான் சார் எப்படி தொழணும்னு கேட்டாரு. எப்படியாவது தொழுதுருங்க சார், நான் எங்க கேமரா வைக்கணும்னு தெரியாம இருக்கேன், இல்ல உங்களுக்கு வேற நான் சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அங்க குரான் வைக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட் இருக்கும்ல, அந்த ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன கேமரா ஒளிச்சு வச்சு எடுத்தோம். அதுலயும் ஒருத்தர் பிரச்சனை பண்ணாரு. அப்ப சார் நான் நீங்க பார்த்து பண்ணிக்கீங்கன்னா ரொம்ப பிரமாதமா பண்ணாரு. இல்ல என்னன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் 4000 பேர் அந்த பள்ளிவாசல்ல தொழுகைக்கு கூடுவாங்க, பெருநாள் தொழுகை. அவர் வெளியே வரும்போது அவர் எல்லாரும் இந்த முசபா பண்ணுவான்னு சொல்லுவாங்க, முஸ்லீம்கள் கட்டி வைக்க மாதிரி ஒரு பாயாவே நினைச்சு எல்லாரும் கட்டி பிடிச்சாங்க சோ அந்த அளவுக்கு அவருடைய கோஆபரேஷன் இருந்தது. சிரமங்கள் உண்மையாவே அவர் இன்னைக்கு அவருடைய பெருந்தன்மையில ஒரு சார் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, கஷ்டப்படவே இல்லைன்னு, ஆனா நிறைய கஷ்டப்படுத்தணும். அது அவர் கஷ்டப்பட்டு ஒரு இயக்குனரா இருக்கிறதுனால, ஒரு படைப்புக்கு அது தேவைங்கிறது அவர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறதுனால அவர் அதை பெருசா எடுத்துக்கல.
நிறைய நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்ச ஹீரோ, அந்த சாச்சி கேரக்டர், ஏன் இவங்களே இந்த கௌரி தோழர்களுடைய மகள்கள் ஜெயஸ்ரீ, ரிதனியா, இவங்க திருப்பூர்ல இருந்து 100 முறை வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நடிச்சதே 2 இடத்துல தான். ஆனா படம் முழுக்க நடிச்சது மாதிரி அவங்களுக்கு நினைக்கும் போதெல்லாம் வாங்க, கிளம்பி வாங்க, பஸ்ல டிக்கெட் போட்டு வாங்க அப்படின்னு. அப்படி அது என்னன்னா, இந்த படம் வந்து வழக்கமான படங்கள் மாதிரி திட்டமிட்டு நடத்த முடியாது. ஏன்னா வந்து கேமரா, நான் ஊருக்குள்ளார கேமராவே கொண்டு போக முடியாது. ஊருக்கு வெளியே கேமராவை வந்து பெட் போர்டு வண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வண்டியை ஊருக்கு வெளியே நிப்பாட்டிட்டு குட்டி யானைகள்ல தான் கேமராவை எடுத்துட்டு போவோம். யாராவது ஷார்ட்ஸ் போட்டு வந்துருவாங்களா, பதக்குங்கிறோம். காலையிலே ஷூட்டிங் எந்திரிச்ச உடனே நான் ஒரு சர்க்குலர் எல்லாம் வாய்ஸ் நோட் அனுப்புவேன். இன்று நீங்கள் எந்த உடையை அணிந்து வர வேண்டும், இன்று நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இன்று நீங்கள் தயவு செய்து புகைப்பிடித்து உங்களுடைய சிகரெட் துண்டை அங்கே போட்டு விடாதீர்கள், இப்படி மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்ததுனால திட்டமிட்டு படப்பிடிப்பு நடத்த முடியல. அதுக்கு வந்து நடிகர்களுடைய ஒத்துழைப்பு. இந்த படம் வந்து இவ்வளவு நல்லா வந்திருக்குன்னா அது திரைக்கு பின்னாடி வேலை பார்த்த ரைட்டர், என்னுடைய கேமராமேன் முகேஷ் முத்துசாமி, மியூசிக் டைரக்டர் சாம்சியஸ் உடைய உழைப்பு எவ்வளவு இருக்கோ அதை விடலாம் 2-3 மடங்காக அதிகமாக உழைப்பை கொட்டிய கஸ்தூராஜா சார்ல இருந்து எல்லாருமே போட்ட நடிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். வந்து ஆக்சுவலி என்னன்னா, வழக்கமா வந்து முஸ்லிம்கள் விவசாயம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது உங்களை எப்படி காயப்படுத்துச்சோ அப்படிதான் என்னையும் காயப்படுத்துச்சு. அதனாலதான் நான் என்ன பண்றேன், இஸ்லாமியர்கள் வந்து குவைத்திலிருந்து வேலை வந்து ஒரு தோப்பு வாங்கி அவங்க வந்து மௌலூது ஓதுறாங்க. நான் அடிப்படையில் என்னோட அப்பா தலைமை ஆசிரியராக இருந்தாலும் எங்க ஃபேமிலியே விவசாய ஃபேமிலி தான். வந்து ஸோ இப்போ ஆனா நாங்கள் எங்கேயுமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்க, முஸ்லீம்கள் விவசாயம் செய்யறாங்க பாருங்க, நாங்கெல்லாம் விவசாயம் செய்யறோம், எப்படி நீ இப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற வசனத்துக்கு நாங்கள் வரவே இல்லை. இஸ்லாமிய பெண்கள் மட்டுமல்ல, எல்லா பெண்களை குறித்தும் என்ன இருக்கும்னா, புருஷனை வேலைக்கு அனுப்பிட்டு வீட்டில் உட்காந்து நகை நட்டுன்னு போட்டு ஜாலியா மேனா பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு பெண்கள் மீது காலங்காலமாக நம்ம வைக்கக்கூடிய விமர்சனம் அது. அதனாலதான் வந்து அந்த பொண்ணு சாலிகா வந்து இந்த நகை தான் என் சந்தோஷம் நினைச்சிட்டல அப்படின்னு சொல்ற இடங்கிறது ஒரு பெரிய அரசியல். இப்படி படம் முழுக்க நம்ம பாத்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங் வந்து எனக்காக நீ ஏன் பேசல அப்படின்னு அந்த பொண்ணு வந்து பேசுற இடம். ஆக்சுவலா என்னன்னா, அந்த வீட்டுல நடக்கிற சண்டையில அவங்க அப்பாவை அவமானப்படுத்திடுறாங்க. அவங்க அப்பாவை அவமானப்படுத்தி போன உடனே தந்தையை அவமானப்படுத்திட்டாங்க. தன்னை வந்து ஒண்ணுக்கு வழி இல்லாத வீட்டுல இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லிட்டாங்கிறது மட்டும் கவலை கிடையாது. அந்த பொண்ணு அதை மறந்துடுறா. ஒரு 4-5 நாட்கள் வந்து அந்த பொண்ணை மறந்து போய் ஒரு தொழுகையில் இருக்கிறான். தொழுகையில் இருந்த பிறகு அவனை அழைக்கிறான். திரும்ப அழைத்து அந்த லைப்ரரியில அவனோட பேசுறான். பேசும்போது அவன் அங்கும் என்ன சொல்றானா, அதெல்லாம் கெட்ட கனவா மறந்து நம்ம 2 நாள் கல்யாணம் வருதுல, கல்யாணம் பண்ணி போகணும்னு சொல்லுவான். ஆண்கள் எப்போதுமே பெண்களிடம் வந்து சரணடைறதுல ரொம்ப சிக்கல் நினைச்சிட்டே இருக்கிறாங்க. அவன் அங்க வந்து ஆமா சாரி பேசியிருக்கணும் தான் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த காதல் க்ளோஸ் பண்ணணுங்கிற இடத்துக்கு வந்திருக்காது. ஆனா அதன் வழியாக மார்ட்டின் லூதர் கிங் போடுறோம் இல்லையா, அந்த மார்ட்டின் லூதர் கிங் நான் எழுதிக்கிட்டு இருந்த காலகட்டத்தை என்ன காலகட்டம் தான் தோழர், அந்த காட்சியை எழுதும் போது டெல்லியில ஜாகின் பாக் கூட்டத்தில் தங்கள் குடியுரிமை திருத்த சட்ட போராட்டத்துக்கு மக்கள் போராடிக்கிட்டு இருக்கும் போது புகுந்து வந்து துப்பாக்கி எடுத்து ஒருத்தர் சுட்டார் இல்லையா, எனக்கு அவன் சுட்டதை விட இந்த பொது சமூகம் எனக்கு அமைதியா இருந்தது, எனக்கு ரொம்ப வலிச்சது. அப்ப நான் அந்த கேள்வியை பொது சமூகத்துக்கு தான் நான் கடத்துறேன். வந்து அதனாலதான் நண்பர்கள் எல்லாருமே சொல்றாங்க இந்த படம் ரொம்ப டீட்டெயிலா இருக்கு அப்படின்னு. ஆனா என்னன்னா, அது ஒரு பெரிய அரசியல். இஸ்லாம் மற்றும் சிறுபான்மை அரசியலுக்கு எதிராக சிறுபான்மைகளுக்கு வன்முறை நிகழ்த்தப்படும் போதோ இல்ல அவங்களுக்கு தீங்கு இழைக்கப்படும் போதோ பெரும்பான்மை சமூகம் வந்து காக்கக்கூடிய கள்ள மௌனம் இருக்கு இல்லையா, அந்த கள்ள மௌனத்துக்கான ஒரு கோட்டு தான் அது வந்து. அப்படி இந்த கதையில நிறைய அரசியலாகவும் இருக்கு. என்னன்னா, வெளிப்படையான அரசியல் இல்லை. அப்ப நண்பர்கள் ரொம்ப அழகா சொன்னாரு, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஹபீபியே ஒரு அரசியல் தான். நாங்க அரசியல் இல்லாம ஒரு குடும்ப வாழ்க்கையை சொல்லி எங்கேயோ ஒரு சின்ன சின்ன ஹோல் சொல்லியாலாம் நான் தலையை எட்டி பார்ப்பேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அரசியல் பேசணுங்கிற ஆர்வம் உள்ள ஒரு ஆள் அடிப்படையில். எனக்கு தாமியேசா மாதிரி கலை இரவுகள்ல எவ்வளவோ நம்ம சினிமா கத்துட்டு வந்த ஒரு ஆள். ஆனா என்னன்னா, இந்த கதையில வந்து முதல் சினிமாவா இது வருது. இப்ப மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு படம் எடுக்கும் போது சென்சார் போன்ற ஒரு அமைப்புகள் அது சிக்கும் போது என்ன ஆகும்னா, மற்ற சமூகத்துல சப்போர்ட் இருக்கும். ஆனா இந்த சமூகத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதுக்கு உங்களை யார் படம் எடுக்க சொன்னாங்கன்றுவாங்க. அப்போ நமக்கு சென்சார்ல மாட்டிக்க கூடாது. அப்ப நம்ம ஒரு கதவை திறந்து வைக்கிறோமோ இல்லையோ, ஒரு கதவை இழுத்து சாத்திடக்கூடாதுங்கிறது எனக்கு பயம் இருந்தது. அப்ப நான் முதல் முறையாவே நான் என்ன பண்றேன், குடும்ப வாழ்க்கையை
யாரையுமே நம்ம வந்து காயப்படுத்தாம, இப்ப கடையநல்லூர்ல பாத்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்றதான், கடையநல்லூர்ல தெருவுக்கு 4 பீஃப் கடை இருக்கும். வந்து இப்ப எனக்கு அங்கமாலி டைரிஸ் மாதிரி பீஃப் கடையை வந்து காட்சிப்படுத்தணும்னு ஆசை இருக்கு. ஆனா இந்த படத்துல சும்மாவே இந்த படத்துக்கே எனக்கு 2 முறை சென்சார் போனேன். முதல் முறை சென்சார் எனக்கு நோ கட்ஸ் நோ கரெக்ஷன் சொன்ன சென்சார். அதனாலதான் நாங்க 28ஆம் தேதி நாங்க பக்ரீத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். எனக்கு 14 பேர் கொண்ட குழு வந்து திரும்ப சென்சாருக்கு கூப்பிடுறாங்க. ரிவைசிங் நான் கேட்கிறேன், ரிவைசிங் கமிட்டி ஏங்க அனுப்புறீங்க? இல்ல நீங்க காரணம் சொல்லுங்க. ஒண்ணு நீங்க மறுதணிக்கைக்கு சொல்றீங்கன்னா நீங்க காரணம் சொல்லணும். இல்ல நான் உங்களோட ஒப்புதல் இல்லாம உங்களோட உடன்படாம நான் சென்சார் மறு சென்சார் போகணும். இதுல ரெண்டுமே இல்லையே. நீங்க தானே வந்து கடந்த 5 வருடத்துல ஒரு கட்டு கூட இல்லாத படம் சொல்லி கொடுத்து என்னை பாராட்டினீங்க. இப்ப திடீர்னு நீங்க எப்படி மறு சென்சார் போறீங்கன்னா அவங்கள்ட்ட பதில் இல்லை. 14 பேர் கொண்ட குழு வந்து ஹைதராபாத்ல பார்த்துட்டு இந்த படத்துக்கு எதுக்கு மறு சென்சார், இது நோ கட்ஸ் நோ கரெக்ஷன்ஸ் தானே அப்படின்னு. ஒரு வகையில பார்த்தா வந்து இந்த படம் ஒரு அப்துல் கலாம் டோன்ல தான் இருக்கும். நாங்க சார்ஜுல் இமாமாவோ இல்ல உமர் ஹாலிதாவோ பேசணும் வேற. ஏன்னா இங்க வந்து இந்தியாவில் சொன்னாங்க, நண்பர்கள் சொன்னாங்க, இந்த 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 விவாதத்தை இங்கதான் பேச முடியும், வேற மேடைகளை பேச முடியாது. இந்தியா வந்து 2 முஸ்லீம்களை ஊத்து வச்சிருக்குது, நல்ல முஸ்லீம் கெட்ட முஸ்லீம், பேட் முஸ்லீம் குட் முஸ்லீம். இங்க நீங்க திருநீர் வச்சுக்கிட்டு சங்கராச்சாரியர் காலடியில போய் உட்கார்ந்துட்டு சங்கராச்சாரியர் தூக்கி போடுற அர்ச்சதையை கை நீட்டி வாங்கக்கூடிய அப்துல் கலாமா இருந்தா நல்ல முஸ்லீம். இந்திய ஒன்றியத்தின் மீது நீங்க கேள்வி எழுப்புற உமர் ஹாலிதாவோ சார்ஜுல் ஹமாமாவோ இருந்தா என்னவாயிடும்? கெட்ட முஸ்லீமா ஆயிடுவாங்க. அதனாலதான் நம்ம ரஹ்மான், நம்ம சல்மான் கான்ல இருந்து நம்ம நடிகர்கள் எல்லாமே தங்களை ப்ரூவ் பண்றது முதலில் பாருங்க. நாங்க எவ்வளவு, வேற யாராவது இந்த சமூகத்துல இந்தியாவில் ப்ரூவ் பண்ணுவாங்களா? இவ்வளவு வாழ்நாள் முழுக்க ப்ரூவ் பண்ணியே சாக வேண்டி இருக்க வேண்டியது. அப்ப ப்ரூவ் பண்ண வேண்டிய, அப்ப அதனாலதான் இப்ப ஒரு சமீபம் வந்த ஒரு படத்துல கூட ஒரு நாத்திகனா இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் வந்து வெளியில் நிற்பாரு கோயிலுக்கு வெளியே. ஆனா ஒரு இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் உள்ள போய் திருநீர் பூசிப்பான். ஏன்? ஏன்னா நான் என் நல்லிணக்கத்தை ப்ரூவ் பண்ணணும். அப்போ இதுவரைக்கும் சினிமாவில் காட்டப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக சொல்லப்பட்ட படங்கள்ல கூட இஸ்லாமியர்களுடைய அரசியலையும் இஸ்லாமியர்களுடைய அடையாளம் நீக்கிய படங்களா தான் இருந்தது. நல்லா கவனிச்சீங்கன்னா, ஏன்னா அந்த அடையாளம் வந்து பொது சமூகத்துக்கு ஒவ்வாமையா மாறிடும்னு ஒரு பதட்டம் இருக்கு. அதனாலதான் நாங்க இந்த படத்துல மௌலூதுல இருந்து படத்துடைய பிகினிங்ல இருந்து இந்த படம் முழுக்க முழுக்க அடையாளங்களால் நிறைந்த படங்களா இருக்கட்டும் அப்படின்னு திட்டமிட்டு தான் அந்த கதை எழுதப்பட்டு. ஏன்னா அப்படி அடையாளம் நீக்கிய ஒரு, ஆனா இதுல என்ன சந்தோஷம்னா மக்கள் அப்படி இருந்தாலும் எங்கள் மனதை தொடக்கூடிய கதைகளை கொண்டாடுவோம்னு மக்கள் கொண்டாடினாங்க. அதுதான் அதோடைய பெரிய வெற்றியா பாக்குறேன். நிறைய பேசலாம் தோழர். இப்போ தரவனார்கிட்ட சாருக்கு எடுத்துட்டு போற ஒரு காட்சி இருக்கு. வந்து அந்த அவருக்கு உளி கண்ணாடியில பார்த்துட்டு என்ன கையிலே சொன்னா கொசு விளையன்னு ஒரு ஒரு இயந்திரமயமாக்கல் 60-70 காலகட்டங்கள்ல இயந்திரமயமாக்கல் வரும்போது மனிதர்கள் வந்து நகரங்கள்ல செக்யூரிட்டிகளாகவும் வெவ்வேறு சின்ன சின்ன உதிரிகளாகவும் தூக்கி எறியப்பட்டாங்க. வந்து ஆக்சுவலி இந்த படமே வந்து மைக்ரேஷனை பத்தி, இடம்பெயர்வை பத்தி, இடம்பெயர்வை உருவாக்கக்கூடிய குடும்பங்கள் உருவாக்கக்கூடிய உளவியலை பத்தி தான் பேசுற படம். சோ இது கதையோட கோரே வந்து அதுதான், அந்த அரசியல் தான். வந்து சோ அரசியலா நிறைய இருக்கு அப்படிங்கறது நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். வந்து நிறைய பேர் இந்த படம் பார்த்துட்டு நேரம் செலவழிச்சு பேசினதாகட்டும், இப்ப இந்த விழாவுக்கு வந்ததாகட்டும், தோழர் சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய குற்றுணர்வு இருந்தது. ஐயோ நிறைய நல்லா பேசுறாங்க, 5 நிமிஷம் சொல்றாரு, அதுக்கு எல்லாம் நம்ம தானே காரணமா மாறணும் அப்படின்னு. இன்னொரு மேடையில நம்ம பேசுவோம். இந்த படத்தை வந்து ஆக்சுவலா வந்து வணிக சினிமாவாக நாங்கள் 100% உறுதியளிக்கிறோம், வெற்றி சினிமாவாக. ஏன்னா இப்ப நமக்கு ஒரு தெருவில் ஒருத்தங்க சாராய கடை, தெருமுனையில சாராய கடை போட்டிருக்காங்க, அதே தெருமுனையில இன்னொருத்தர் இளநீர் கடை போட்டிருக்காருன்னா ரெண்டையும் ஒப்பீடு பண்ண முடியாது. அவர் சாராய கடை வைக்கிறவருக்கு எவ்வளவு லாபம் வருது பாத்தீங்களா? இளநீர் கடைக்காரர் தன் மகளுக்கு கொண்டு போய் இன்னைக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கான பணத்தை இந்த படம் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கு. எங்களுக்கு பேராசைகள் கிடையாது. எங்களுக்கு உண்மையாவே சொல்ல போனா வந்து இன்னைக்கு எல்லாத்தையுமே கார்பரேட் கபலீகரம் செஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து நிறைய பேர் எங்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, எதுக்கு இவ்வளவு பாராட்டு விழா, எதுக்கு இவ்வளவு போயிட்டே இருக்கிறீங்க? ஆக்சுவலா என்னன்னா, பெரிய பெரிய காலில் போடுற ஷூல இருந்து சாக்ஸ்ல இருந்து இன்னைக்கு தலையில தேய்க்கிற எண்ணெய் வரைக்கும் கார்பரேட் கபலீகரம் செஞ்சுட்டு கூவி கூவி விற்கிறாங்க. ஆனா கீரை விற்கக்கூடிய அந்த அம்மா இருக்காங்க பாருங்க, அந்த வயதான அம்மா,
2 கட்டை இருட்டுறதுக்குள்ளார வித்துட்டு தன்னோட வீட்டுக்கு போய் திரும்பி தன் பிள்ளைகளுக்கு போற வழியில 2 காரச்சவையும் 2 பஜ்ஜியும் வாங்கிட்டு போய் பிள்ளைகளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துடணும். பிள்ளைங்க இன்னைக்கு வயிறு நிறைய வயிறார சாப்பிட்டு தூங்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல. ஒரு வகையில் இது ஒரு கீரைக்கார அம்மாவுடைய கூவல் தான் அப்படிதான் நம்ம நாங்க இதை பாக்குறோம் அப்புறம் உண்மையாவே ஆக்சுவலா ஒரு பயம் இருந்தது. என்ன பயம்னா, இஸ்லாம் சினிமா எழுத முடியுமா? ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப நண்பர்கள் சொன்னாங்க 60 காலகட்டங்கள்ல சினிமாவில் பாவ மன்னிப்பு மாதிரியான படங்கள்ல இஸ்லாமியர்கள் நல்ல முறையில் காட்டப்பட்டாங்கன்னு. அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் நீங்க உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு சினிமாவுக்கு ஃபண்டு பண்ண ரொம்ப முக்கியமான ஒருத்தர் யாருன்னா BS அப்துல் ரஹ்மான். அவரு தான் பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு சிவாஜிக்குல இருந்து, அதனாலதான் அந்த மேரே நாம் அப்துல் ரஹ்மான் அதெல்லாமே அந்த அப்துல் ரஹ்மான் தான். அப்ப என்னன்னா இன்னைக்கு நீங்க ஒரு பெரும்பான்மை சமூகத்தை எதிர்த்து நீங்க ஒரு விமர்சனம் வைக்கவே முடியாது. ஏன்னா நிதி அளிக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே அதுவா தான் இருக்கு. அப்ப இன்னைக்கு ஃபண்டடா நிறைய பேர் முதலீடு செய்யக்கூடிய இடத்துல இருந்தும் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் உருவாகவே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, எடுக்க முடியாது, எடுத்தா கொண்டு வர முடியாது, கொண்டு வந்தா தேட்டர் தர மாட்டாங்க, தேட்டர் தந்தா மக்கள் வர மாட்டாங்க, அப்புறம் மக்களே வந்தாலும் உங்க ஆளுங்க வர மாட்டாங்க. இது எல்லாத்தையுமே அடிச்சு சுக்குநூறாக்கி இது எல்லாமே நடக்கும்னு ஹபீபி உறுதி செஞ்சிருக்கு. அது ஒரு பெரிய வெற்றியா தான் நான் பாக்குறேன். அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி தோழர்களே, நான் இந்த படத்துல பெரிய வெற்றியா பாக்குறது என்னன்னா, உங்க எல்லாரோடையும் அன்போடு பகிர்ந்து கொள்வது என்னன்னா, ஆக்சுவலா நிறைய மாற்று மத சகோதரர்கள் இந்த தேட்டருக்கு வந்தாங்க. சில தேட்டர்கள்ல வரல. அதுக்கு காரணம் ஸ்டார் வேல்யூ இல்லைங்கிறதா அப்புறம் என்னன்னா, நம்ம அந்த 28ஆம் தேதி பக்ரீத்துக்கு ரிலீஸ் பண்றோம்னா மேபி அந்த கூட்டம்லாம் வந்துருக்கு. ஏன்னா எங்களுக்கு திரும்ப எங்களுக்கு பப்ளிசிட்டி பண்றதுக்கான சோர்ஸ் இல்லாம போயிடுச்சு. ஆனா அதை மீறி வந்த இந்து கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்த மாற்று மத சகோதரர்கள் இந்த படம் பார்த்துட்டு ஒன்று சொன்னாங்க. இந்த படம் இதுவரைக்கும் இஸ்லாமியர்கள் குறித்த எல்லா விதமான கற்பிதங்களையும் உடைக்குது. முஸ்லிம்கள் யாருன்னு நாங்க இந்த படம் வழியாக தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றாங்க. அதைத்தான் நான் பெரிய வெற்றியாக பார்க்கிறேன். அதைத்தான் இந்த படம் ஒரு பெரிய இந்த பண்பாட்டு தளத்தில் ஒரு பெரிய அசைவை உருவாக்கி இருக்கிறதா பார்க்கிறேன். இந்த வெற்றி என்பது எங்களுடைய வெற்றி மட்டும் இல்லை. இது எல்லாத்துக்கும் நீங்க உங்களை போன்றவர்கள் பின்னாடி இருந்து கடுமையா உழைச்சிருக்கிறீங்க. உழைத்த அத்தனை பேருக்கும், திருப்பூர் தாமிக கிளையை சார்ந்த கணேசன் தோழர் உட்பட எல்லா தோழர்களுக்கும், கலப்பினம் தோழர் எல்லா தோழர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் பேர் சொல்ல முடியல. எல்லா தோழர்களுக்கும் மனதின் அடியாளத்திலிருந்து நன்றி. தொடர்ந்து ஹபீபியை போன்ற சினிமாக்களை உருவாக்குவதற்கு உங்களின் அன்பான வார்த்தைகள் உற்சாகத்தை தருகிறது. நன்றி.